திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கர சாமியருடைய தேவாரம் 4ஆம் திருமுறை. பண் திருநேரிசை. தலம் கோவில் சிதம்பரம். பதிகம் 22. பாடல் 5. ஓதினார் வேதம் வாயால் ஒளி நிலா எரிக்கும் சென்னி. ஓதினார் வேதம் வாயால் ஒளி நிலா எரிக்கும் சென்னி. பூதனார் பூதம் சூழ புலி உரி அதலனார் ஆதாம். பூதனார் பூதம் சூழ புலி உரி அதலனார்தாம். நாதனார் தில்லை தன்னுள் நவின்ற சிற்றம்பலத்தே. நாதனார் தில்லை தன்னுள் நவின்ற சிற்றம்பலத்தே. காதில் வெண்குழைகள் தாழ கனல் எழி ஆடுமாறே. காதில் வெண்குழைகள் தாழ கனல் எரி ஆடுமாறே. தில்லை தன்னுள் காதில் தாழ் கடல் தனில் ஏறி ஆடுமாறே. குழைகள் தாழ கனல் எரி ஆடுமாறே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இந்த 5ஆம் மாடல் விளக்கத்தை பார்த்தோம். 5ஆம் மாடலில் இந்த பஞ்சபூதங்கள் அது பஞ்சபூதத்தின் வடிவமாக சிவபெருமான் இருக்கின்றார்ங்கிறது இந்த பாடலில் கூறுகின்றார். தமது வாயால் வேதம் ஓதியவரை சந்திர ஓதியவராக, அவர் வாயினால் வேதத்தை ஓதியவராகவும் திகழ்கின்றார். சந்திரன் ஒளி படிந்த செந்நிற பூதகணங்கள் சூழ நின்று புலித்தோலை ஆடையாக அணிந்தவராகவும் திகழ்கின்றார். தான் பலகாலம் பழகிய தில்லை சிற்றம்பலத்தில் தீயினிடையே நடமாடுகின்றார். அப்பர் சுவாமிகள் பலகாலம் தில்லையில் இருந்து பணி செய்துள்ளார். அதை இந்த பாடலின் மூலமாக தான் பலகாலம் பழகிய தில்லை சிற்றம்பலத்தில் தீயினிடையே நடனமாடுகின்றார் என்று சொல்கிறார். எல்லோருக்கும் தலைவராக இருப்பவர் சிவபெருமான். அத்தகைய நடனம் ஆடும்போது அவர் காதில் அணிந்துள்ள வெண்குழைகள் தாழுமாறு ஆடுகின்றன. காதில் குழைகள் அணிப்பார் அல்லவா, வெண்குழைகள் அணிந்திருப்பார். அந்த குழைகள் தாழுமாறு கீழே வருமாறு இருக்கின்றதாம் அவர் ஆடும்போது. நெல் விளையும் நன்சை நிலங்களில், நஞ்சை புஞ்சை என்று தெரியும், அந்த நன்சை நிலங்களில் கொண்ட தில்லை சிற்றம்பலம் அது செழிப்பாக இருந்துள்ளது. நஞ்சை நிலங்கள் சூழ்ந்து காணப்பட்டுள்ளதை இந்த பாடலின் மூலமாக நமக்கு மேற்கொள் காட்டுகிறார். சிற்றம்பலத்தில் அனலேந்திய தனது கையினை வீசி ஆடும் சிவபெருமான் ஊழித்தீயின் நடுவே நின்று நடனம் ஆடுகின்றார் என்று சொல்லி இந்த பாடலை முடிக்கின்றார் அப்பர் சுவாமிகள். திருச்சிற்றம்பலம்.